ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கடைசி தீக்குச்சி. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும், லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். விஜய் அவர்களின் அரசியல் பயணம் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ன செஞ்சது, அதனால் அரசியல் களத்தில் அது எந்த தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். 2024 பிப்ரவரியில் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்குவதாக அதிகாரபூர்வமாக அறிவிச்சு அரசியல் களத்தில் வந்ததுக்கு அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அப்புறம் இப்போ நடந்து முடிஞ்சு ஈரோடு இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஓராண்டு சாதனைகள், அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ கட்சியோட முதல் மாநாடே மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் மாநாட்டில் அவர் பேசினதும், அவர் எடுத்து வச்ச கருத்துக்களும், அவரோட சிந்தனைகளும் ரொம்ப தெளிவாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப அவர் புதுசாக அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியல. தமிழ்நாடு அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டை இயந்துதான் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் மாநாடு வெற்றிகரமாக நடந்ததுக்கு அப்புறம் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவிகள் செஞ்சது. பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் போராடிட்டு இருந்தப்போ அதுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் தெரிவித்து களத்தில் நின்னதாகட்டும், தேங்கை வயலில் நடந்த குடிநீர் தொட்டி விபத்து தொடர்பான போராட்டங்களுக்கு முன்னாடி நின்னதாகட்டும், இது மாதிரி எல்லாம் பண்ணினாலும் சமூக நலத்திட்டங்கள் அப்புறம் பொதுமக்களை சந்திச்சதெல்லாம் ரொம்ப லோவாக தான் இருந்தது. என்னதான் சமூக நலத்திட்டங்கள் அப்புறம் மக்களை சந்திச்சது குறைவு அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் கட்சி கட்டமைப்பில் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண நல்லா தெரியுது. அதிமுகலேருந்து விலகி வந்த நிர்மல்குமார், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி வந்த ஆதவ் அர்ஜுனா, அவங்கெல்லாம் கட்சியில் சேர்ந்து அவங்களோட தகுதிகளுக்கு ஏற்ற பொறுப்புகள் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வச்சதான் எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காரு. டிவிக்கு அவர்களோட செயல்பாட்டை அவர்களோட இலக்குகளோட கம்பேர் பண்ணி அரசியல் விமர்சகர்கள் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் களத்தில் அவர்களோட தாக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறத விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, கட்சி மக்கள் மத்தியில் பரவலாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதை டிவிகேவை பற்றி எல்லா மக்களும் பரவலாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கட்சியை மேலோட்டமாக பார்க்கும்போது கட்சியில் பிரதானமாக விஜய் அவர்கள் மட்டுமே தெரிகிறாரு. அதை தவிர இப்போ புதுசாக வேறு கட்சியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் மிகப்பெரிய ஓட் பேங்க்கில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலை. இவங்களோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு இப்போ அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சியும் செயல்பாடுகளும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நம்ம டிவிகேவை பார்க்கும்போது நம்மளுக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, டிவிகேல விஜய் அவங்க மட்டும்தான் ஃபேமஸாக தெரியுறாங்க. விஜய் அவர் ஒருத்தருக்காகத்தான் இவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு கூட வருது. விஜய் அவர்களை தாண்டி மிகப்பெரிய தலைவர்கள் யாராவது அந்த கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட இலக்குகளை நோக்கி போகிறதுக்கு அவங்களோட செயல்பாடு கண்டிப்பாக பத்தாது. அதனால் அவங்களோட செயல்பாடுகளையும் அவங்களோட முயற்சியையும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும். மக்கள் சைடிலிருந்து சில விமர்சனங்கள் எடுத்து நம்ம பார்க்கும்போது காமனாக டிவிகேல அந்த டிஎம்கே மேலே இருக்கிற அதிருப்தி, பிஜேபி மேலே இருக்கிற எதிர்ப்பு, ஏடிஎம்கே மேலே இருக்கிற ஒரு சில நம்பகத்தன்மை குறைவு, இது மாதிரி இருக்கிறனால தான் டிவிகேக்கு இப்போ அதிக சப்போர்ட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க சொல்கிறதும் ஒரே பாயிண்ட்டு தான். இப்போ என்னதான் டிவிகேல ஒரு சில தலைவர்கள் சேர்ந்தாலும் பெருமளவில் மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவர்கள் கட்சியில் சேரலை. அதனால 2026 தேர்தலுக்குள்ளே கட்சியை இன்னும் வலுவாக்கணும் அப்படின்னு தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. பிஜேபிக்கு எதிராகிற ஒரு சில வாக்குகள், அப்புறம் அது இல்லாமல் டிஎம்கேக்கு எதிராகிற வாக்குகள், இதெல்லாம் டிவிகே பக்கம் திரும்புமா அப்படின்னு ஒரு சிலர் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படி வாக்குகள் சிதறனா மட்டும்தான் இப்போ டிவிகேக்கு வாக்குகள் அதிகரிக்கும். டிவிகே கட்சி ஆரம்பித்து இந்த ஒரு வருஷ காலத்தை வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் டைம் இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதனால் அவங்களோட வளர்ச்சி இன்னும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட இருக்கலாம். அப்படி இந்த ஒரு வருஷத்தை வச்சு பார்க்கும்போது இதுவரைக்கும் அரசியல் காலத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அப்படி கட்சி இன்னும் வளரும் போது அதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் டிவிக்கே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலம் அவங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா மற்ற கட்சிகளை விட இவங்க மேலே தான் எல்லாருக்கும் இப்போ அதிக ஃபோக்கஸ் இருக்குது. ஏன் டிவிகே மேலேயே அதிக விமர்சனங்கள் வருது அப்படின்னா, அவங்க கட்சியை ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக சட்டமன்ற தேர்தலில் வர்றப்போ அதுவும் விஜய் அப்படிங்கிறப்போ எல்லாத்தோட ஃபோக்கஸுமே இப்போ அவர் மேலே இருக்கிறதுனால தான் இப்போ அவர் மேலே எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது.
எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது செயல்பாடுகள் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக டிவிக்கே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.